வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வில்லம் டேரம்பிள் எழுதின சிட்டி ஆஃப் ஜின்னில் சாப்டர் 1 பார்க்கலாம் வாங்க. ப்ரொலோகில் வந்து அவர் மிஸ்ஸஸ் பூரியோட வீட்டில் வந்து அவர் டெனண்ட்டாக வந்ததை பற்றி சொல்லியிருந்தார். இப்போ மிஸ்ஸஸ் பூரியோட வீட்டை பற்றி சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது அவ்வளோ தூசியாக இருந்தது. எனக்கு அதை பார்க்கும் போதே சார்ல்ஸ் டிக்கன்ஸோட கிரேட் எக்ஸ்பெக்டேஷன்ஸில் அவர் டிஸ்கிரைப் பண்ண மாதிரியே இருந்தது. அவ்வளோ தூசு, அவ்வளோ ஒட்டடை எல்லாமே இருந்தது. அதனால் நாங்கள் அங்கே போகும்போதே வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதே சமயத்தில் மிஸ்ஸஸ் பூரியை பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசு இருந்தாலும் அவங்க ரொம்ப வந்து மதிக்கத்தக்க ஒரு பெண்மணியாக தான் இருந்தாங்க. ஏன்னா மிஸ்ஸஸ் பூரி வந்து 1947 இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினை வரும்போது சீக்லேருந்து வெளியில் அனுப்பப்பட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. அவங்களோட சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு வெறும் ஒரு மாட்டு வண்டியில் தான் டெல்லிக்கு வந்தாங்க. ஆனால் 42 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்க இப்போ ஒரு இளவரசி மாதிரி ஆயிருக்காங்க. டெல்லிலேயே அவங்களுக்கு நிறைய வீடுங்கள்லாம் இருந்தது. மாட்டு வண்டியில் வந்தவங்க இப்போ மாருதி காரில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வியாபாரம் செய்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் தான். நிறைய பிஸ்னஸ் செய்கிறாங்க. அதாவது அதில் ஒன்று என்னென்னா, க்ளோரியானா ஃபினிஷிங் ஸ்கூலும் ஒன்று நடத்துகிறாங்க. அங்கே அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து அந்த பெண்களுக்கெலாம் வந்து எப்படி வந்து நைஃபு ஃபோக்கை வச்சு சாப்பிட்றது, எப்படி மேக்கப் போட்டுக்கிறது, எப்படி அழகாக வந்து கான்வர்சேஷன் பண்ணுறதுலாம் சொல்லி தருவாங்க. மிஸ்ஸஸ் பூரியோடைய அந்த கடினமான உழைப்பும் அப்புறம் சிக்கனமாக இருக்கிற வாழ்க்கையும் தான் அவங்கள இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்குது. ஏன்னா வந்து சம்மர் டைமில் கூட அவங்க ஏர் கண்டிஷனே போட மாட்டாங்க. குளிர்காலத்தில் வந்து அந்த எலக்ட்ரிக் ஃபயரை கூட 1 hour தான் போடுவாங்க. இவங்க தூக்கி போடுற பேப்பரெல்லாம் வந்து அவங்க கடையில் போட்டு அதே காசாக்கிடுவாங்க. சில சமயத்தில் இவங்க ராத்திரி ரொம்ப லேட்டாக வரும்போது கூட அவங்க உட்காந்து பின்னிட்டு இருப்பாங்க ஸ்வெட்டர்ஸ் எல்லாம். அதெல்லாம் அவங்க ஏற்றுமதியெல்லாம் செய்வாங்க. இது மாதிரிலாம் அவங்க நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. கேட்குறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தூக்கம் வந்து வெள்ளி தான், ஆனால் பணம் வந்து தங்கம் அப்படின்வாங்க. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு கடினமான உழைப்பாளி. அதே சமயத்தில் அவங்க எப்படி சிக்கனமாக இருக்காங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டில் குடுத்தனம் இருக்கிறவங்களும் சிக்கனமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இது வந்து அவர் அங்கே குடுத்தனம் போன ஒரு வாரத்துலேயே தெரிஞ்சிடுச்சு. திடீர்னு குழாவை திறந்து பார்த்தா தண்ணியே வரல. மிஸ்ஸஸ் பூரி எப்பவுமே காலையில் எழுந்துட்டு குருத்வாரா போயிட்டு ப்ரேயர்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டு வேலையெல்லாம் செய்வாங்கன்னு தெரியும். அதனால் அவர் கீழே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி தண்ணி வரலன்னு போது எனக்கு தெரியும். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அடிக்கடி நிறைய விருந்தாளிங்களாம் வராங்க. அவங்க அடிக்கடி லேபரட்டரியை யூஸ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுது. நேற்று ராத்திரி மாத்திரம் நான் எண்ணி பார்த்தேன், 7 வாட்டி வந்து அவங்க ஃப்ளஷ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தண்ணி வந்து வேஸ்ட் ஆச்சுன்னா இந்தியாவிலேயும் தண்ணி பஞ்சம் வராது. அதனால தான் நான் வந்து என் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக தண்ணியை கட் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து குடுத்தனக்காரங்க மேலே ஒரு கண் வச்சுருப்பாங்க. அவங்களும் வந்து இவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப சிக்கனமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்க கணவர் பூரி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மனுஷர் தான். அவர் வந்து இவங்க போகும்போதெல்லாம் வந்து ஒரு நட்பாக வந்து தலையை வந்து இப்படின்னு ஆட்டுவார். ஆனால் வந்து மிஸ்ஸஸ் பூரி வந்து அவரை பற்றி இவங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1984 மிஸ்ஸஸ் காந்தி, இந்திரா காந்தி இறந்தபோது கலவரம் நடந்தது இல்லையா, அப்போ வந்து எல்லா சீக்ஸும் வந்து தாக்கப்பட்டாங்க. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவங்க வீட்டுக்கும் வந்து நிறைய குண்டர்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் அடித்து காயப்படுத்துறதுக்கு, வீட்டை சேதப்படுத்துறதுக்கு. ஆனால் இவர் வந்து இவரோட ரிவால்வர் எடுத்து அவங்கள நோக்கி சுட்டதில் அவங்க எல்லாம் ஓடி போனதுனால தான் இவங்கெல்லாம் தப்பிச்சாங்க. ஏன்னா அந்த கலவரத்தில் நிறைய சீக்ஸ் வந்து இறந்து கூட போயிருந்தாங்க. ஆனால் அப்பத்துலேருந்தே இவர் ஒரு மாதிரி தான் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் இருக்கார். அவர் என்ன சொல்லுவார்னா, எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு சொந்த வீடு இருக்கணும். இப்போ முஸ்லீம்ஸ்க்கு பாகிஸ்தான் இருக்குது, ஹிந்துஸ்க்கு ஹிந்துஸ்தான் இருக்குது, பஞ்சாப் தானே என்னோடய வீடு. நான் மட்டும் இளைஞனாக இருந்தேன்னா பிந்திரான வேலையில் சேர்ந்துட்டு நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லுவார். மிஸ்ஸஸ் பூரி இதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தான் சொல்லும் போது, இல்லை நான் இருக்கும் போதே சுதந்திர காலிஸ்தானை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் பகல் கனவு காண்றாரு அப்படின்வாங்க. இல்லை பஞ்சாப் தான் என் வீடுன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே எல்லா வசதியும் இவர் பழகிட்டார், இனிமேலுக்கு போய் அவரால் கிராமத்துலலாம் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் அந்த கலவரத்துக்கு அப்புறம் அவர் ஒரு மாதிரி தான் இருக்கார். ஏன்னா திடீர்னு ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்படும். அதுக்கு உதாரணமாக ஒரு நாள் வந்து இவர் மிஸ்டர் பூரி வந்து மேலே வந்து, வில்லியம் உங்களுடைய குதிரைங்கள்லாம் எடுத்துன்னு போங்க, என்னோடய ரூமில் இருக்குன்னு போது எனக்கு எந்த குதிரையும் இல்லையே அப்படின்னாரு. அப்போ எப்படி உங்கள் பொருளெல்லாம் மேலே தூக்கின்னு வந்தீங்க அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு அவருடைய கண்ணுக்கு சிலது தெரிகிற மாதிரி, இல்லை அவர் மனநிலை பாதிக்கப்பட்டதை வெளியில் படுத்திடுவார். மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்க வந்ததுலேருந்து அவர் ரொம்ப டீசெண்டாக தான் இருப்பார். ஒரே ஒரு விஷயத்தை தவிர, வில்லியமோட மனைவி ஒலிவியா கிட்ட போய் அவர் 2 வாட்டி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டிருக்காரு. ஆனால் ரொம்ப மரியாதையாக தான் கேட்டிருக்காரு.
அந்த வருஷம் வந்து மழை ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கு. அதனால் ஊரே வந்து பார்த்திங்கன்னா வெறும் தூசியாக தான் இருந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இவங்க வீட்டை பற்றி அவர் சொல்கிறாரு. அங்கே வந்து பெல் அடிக்கிறோம் இல்லையா, டோர் பெல், அதுவே வந்து 2 விதமான மியூசிக்கில் வரும். ஒன்று வந்து இந்தியன் நேஷ்னல் அந்தம் வரும், இன்னொன்று த லேண்ட் ஆஃப் ஹோப் அண்ட் க்ளோரி. ரெண்டாவது வந்து அவங்க வீட்டில் இருக்கிற கீசர் கொஞ்ச நேரம் விட்டுட்டாங்கன்னா உடனே சுடு தண்ணி வந்து அப்படியே ரூஃப்லலாம் வந்து பட்டு டெரஸ் எல்லாம் வந்து விழுந்துடும். அதே மாதிரி அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் வந்து ஒரு சின்னதாக ஏதோ ஒரு கட்டு சின்னதாக இருந்ததுனால இவங்க அது கோயில் நினச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது லோக்கல் சுவேஜ் ஒர்க்ஸ்ன்னு. அதே மாதிரி இந்த வீட்டில் வந்து நிறையா வேலைக்கு ஆளுங்க இருக்காங்க அப்படின்றாரு. அதாவது இவங்க டெல்லிக்கு வரதுக்கு முன்னாடி ஆக்ஸ்ஃபோர்டில் இருந்திருக்காங்க. அங்கே ஒரு சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ரூமில் தான் இருந்திருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கிற ஃப்ளாட்டில் 2 ரூம் தான். ஆனால் வந்து 2 மடங்கு வேலைக்காரங்க இவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது இவங்களுக்கு வேலைக்கு ஆள்லாம் தேவை இல்லை தான். ஆனால் மிஸ்ஸஸ் பூரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அப்போ நம்ம வேலைக்காரங்களாம் வச்சுருந்தா தான் இந்த ப்ரெஸ்டீஜாக நம்ம இருக்கலாம் எல்லோரும் எதிர்க்கும் அப்படின்றதுனால வேலைக்காரங்க கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்வாங்க. அதாவது அந்த முதல் நாள் இவங்க வரும்போது வீடு ஒரே தூசாக இருந்தது இல்லையா, அதனால் எல்லாம் தூசெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு படுக்க போகிறதுக்கே அவங்களுக்கு 2 மணி காலையில் ஆகிடுச்சு. அதனால் களைப்பாக வந்து படுத்திருந்தாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ சுத்தம் பண்ணுற வேலையும் இருந்தது. திடீர்னு பார்த்தா 7:30 மணிக்கு வந்து அது மணி வந்து அடிச்சிருக்கு. இவங்க போய் திறந்து பார்க்கும்போது லாடுன்னு அவர் வந்து மிஸ்டர் பூரியோட வேலையாள். அவர் வந்து அவங்களுக்கு 2 பேருக்கும் டீ வந்து கொடுத்தாரு. அந்த டீ காலையில் வந்து கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல ஒரு செய்கை தான். ஆனால் ஒரு 2 ஹவர் தள்ளி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இவங்க தூங்கும் போதே ராத்திரி 2 மணி 2 பேரும் ரொம்ப களைப்பாக வேறு இருந்தாங்க. டீயை குடிச்சிட்டு திரும்பி இவங்க படுத்திருக்காங்க. பார்த்தா 10 நிமிஷத்தில் வந்து திரும்பி பெல் அடிச்சிருக்கு. இந்த வாட்டி போய் கதவு திறக்கும் போது ஒருத்தர் வந்து நான் தான் தோட்டக்காரர், அதாவது மாலி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை தாண்டி அவரோட சமையல் ரூமுக்குள்ளே போய் அங்கேருந்து ஒரு பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சி அந்த மாடி மேலே இருக்கிற செடிங்களுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றிட்டு அவர் போயிருக்காரு. அவர் போயிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பெருக்கிறவர் மூர்த்தின்னு ஒருத்தர் வந்தார். அப்புறம் டோபின்னு ஒரு பிரசாத்னு ஒருத்தர் வந்தார். அப்புறம் கடைசியில் பார்த்தா பகதூர், அவர் வந்து மிஸ்ஸஸ் பூரியோட நேபாளி சமையல்காரர். அவங்களும் வெளில வந்தோடனே இதுக்கு மேலே தாங்க முடியாது சொல்லிட்டு வில்லியம் கீழே வந்துட்டு காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்கன்னு போது எனக்கு தெரியும் இவங்கெல்லாம் உங்களோட வேலைக்காரங்க அப்படின்றாங்க. உடனே வில்லியம் சொல்கிறாரு, எனக்கு வேலைக்காரங்க எதுக்கு, எனக்கு வேண்டான் போது, இல்லையே எல்லார் வீட்லேயும் வேலைக்காரங்க இருக்காங்களே, அப்போ உங்களுக்கும் வேலைக்காரங்க இருக்கணும், அதுக்காக தானே இவங்களாம் இருக்காங்கன்னு போது, ஆனால் அதுக்காக இவ்வளோவான் போது சரி இவ்வளோ பேர் வேணான்னா ஒரு சமையலுக்கும் எடுபடி வேலை வீட்டுக்கு உதவி செய்கிறதுக்கும் ஒருத்தரை வச்சுங்க அப்படின்றாங்க. அப்போ இவங்க சொல்கிறாங்க, இல்லை எங்களுக்கு வந்து இந்த வீட்டில் வேலை செய்யறதுக்குலாம் ஆள் வேணாம், அத்தோடு எனக்கும் என் மனைவி ஒலிவியாருக்கும் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும், அதனால் சமையலுக்கும் வேணான்னா இல்லை ஒருத்தரை வச்சுங்க, அவரே வந்து சமையலும் செய்யட்டும், உங்களுக்கு தேவையான உதவியும் செய்யட்டும், ஒரு ஆள் 2 வேலை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு தோட்டக்காரர் இருக்கணும், ஒரு ஸ்வீப்பர் இருக்கணும், அப்புறம் ஒரு டோபியும் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிரைவரும் வச்சுக்கணும். ஏன்னா வந்து அதுதான் நல்லாயிருக்கும். அதுவும் இந்த டிரைவர்லாம் யூனிஃபார்ம்லாம் கொடுத்து நல்லா வச்சுக்கணும் போது வில்லியம் சொல்கிறாரு, எனக்கு காரே இல்லை, அப்புறம் எனக்கு எதுக்கு டிரைவர்னும் போது அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்போ எப்படி நீங்கள் ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போவீங்கன்னு கேட்குறாரு. இப்போ தான் வந்து பல்விந்தர் சிங்கை பற்றி சொல்கிறார். பல்விந்தர் சிங்கோட அப்பா வந்து பஞ்சாப் சிங்கர். இவங்கெல்லாம் வந்து டாக்ஸி டிரைவர்ஸும், இவங்களுக்கு வயசே தெரியாது அந்த மாதிரி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அடிக்கடி இவர் வந்து எங்கேயாவது எதாவது வண்டி மேலே வந்து மோத்திட்டு வருவார். ஆனால் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பெரிய விஷயமே இல்லை. ஆரம்ப காலத்தில் வந்து டெல்லிக்கு வரும்போது அந்த டிராஃபிக்கை வந்து இவருக்கு புரியவே இல்லைன்னா இவ்வளோ டிராஃபிக்கா அப்படின்னு யோசிச்சுருக்காரு. ஆனால் போக போக தான் வில்லியம்க்கு வந்து புரிஞ்சிருக்கு, இங்கேயும் சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது வலது பக்கம் வந்து பெரிய பெரிய வண்டிக்கு, பஸ் எல்லாம் வந்து பெரிய வண்டிக்கு வழி விட்டுடும், அம்பாசிடர்ஸ்லாம் வந்து பஸ்ஸுக்கு வழி விட்டுடும், பைசைக்கிளில் வரவங்க நடைபாதையில் நடக்கிறவங்கள தவிர மற்றவங்க எல்லாருக்கும் வழி விட்டுடுவாங்க. அந்த ரோட்டில் நடக்கிறவங்க வந்து அவங்க யார் வந்து சக்தியாக இருக்காங்களோ அவங்க தான் போகிற வழி சரி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பல்விந்தர் சிங் எப்படின்னா கொஞ்சம் ரேஷ் டிரைவிங் தான். ஏன்னா வந்து அதுதான் அவருக்கு ஒரு சந்தோஷம் தரும். ஏன்னா அவர் வந்து ஒரு பஞ்சாபி சீக்கு, ஒரு வாரியர். அதனால் அவர் வந்து அவருடைய வண்டி ஓட்டுறதுல அதெல்லாம் வந்து காட்டுவார். அதே சமயத்தில் வந்து அவர் வந்து வண்டி ஓட்டும் போது அவர் அந்த ரோடுக்கே ராஜா மாதிரி நினச்சிப்பார். இவங்க வந்து 1 மாதம் ஆகும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்க வந்து சிங்கோடைய வண்டியில் தான் போவாங்க.
ஒரு மாதத்தில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அது கூட சிங் வந்து ரொம்ப பெருமையாக தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து நான் இது வரைக்கும் வந்து 6 வாட்டி வந்து எது மேலே அது மோதியிருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட நான் சாகவே இல்லை அப்படின்றத சொன்னார். ஒரு மாதிரி வில்லியமும் வந்து சிங்கம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு சிங்கை. ஆனால் ஒலிவியாவுக்கு சிங்கை பிடிக்கல. ஏன்னா அவர்கிட்ட சில விஷயங்கள்லாம் இருக்குது, அது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதாவது அவர் ஒரு பஞ்சாபி சிங்காக இருந்தாலும் அவர் வந்து ஒரு எசெக்ஸ் மேன்னா பெண்களை வந்து மோசமாக பார்க்குற ஒரு கேரக்டராக இருந்திருக்காரு. அதே மாதிரி அவர் பான் மென்று அப்படியே அந்த பான் எச்சில் வந்து ஜன்னல் வழியாக வந்து துப்புற பழக்கம் இருக்குது. அதே மாதிரி வண்டி ஓட்டும் போது ரொம்ப ரேஷாக ஓட்டுறதுனால ரோட்டில் போகிற ரிக்ஷாஸு அப்புறம் பேப்பர் விற்கிற பசங்களாம் பயந்து ஓடுற அளவுக்கு தான் ஓட்டுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் டிராஃபிக்கில் வண்டியை நிறுத்திட்டு ரோட்லேயே யூரின் போடுறது, அதுக்கப்புறம் பேசும்போது அவரோட ஆண் உறுப்பை சொரிஞ்சிக்கிட்டே பேசுகிறது, இந்த பழக்கம்லாம் அவருக்கு இருக்குது. பெண்கள் அவர் பார்க்குற விதமும் சரியில்லை. அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வரும்போது அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து 2 வாட்டி ஒரு 2 வாரம் ஒலிவியா இல்லாத போது வில்லியம் கையில் கேட்டிருக்காரு, வரீங்களா ஜிபி ரோட் போயிட்டு வரலாம், அங்கே வந்து சும்மா பார்க்கலாம், அங்கே பெண்கள்லாம் ரொம்ப டெல்லி பெண்கள்லாம் ரொம்ப அழகாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி வல்கராக வர்ணிக்கிறது இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காரு. ஆனால் வந்து அவருக்கும் சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்குது. அதாவது அவர் வந்து கடின உழைப்பு மேலே ரொம்ப நம்பிக்கை இருக்கிறக்காருக்கு. அவருக்கு வந்து இந்த பிச்சைக்காரங்களெல்லாம் பார்த்தாலே பிடிக்காது. இவங்களாம் ஏன் வேலை செய்ய மாட்டேன்றாங்க, அவங்களுக்கு தான் 2 கை 2 கால் இருக்குல்ல, நாங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் சீக்ஸ்லாம் வந்து நல்லா கஷ்டப்பட்டு சம்பாதிப்போம், நிறைய பணம் சம்பாதிப்போம், நல்லா வசதியாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து நல்லா குடிப்போம், டிவி பார்ப்போம், தந்தூரி சிக்கன் சாப்பிடுவோம். அதே மாதிரி ஜிபி ரோடுன்றது டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு சிகப்பு விளக்கு பகுதி, அங்கெல்லாம் போயிட்டு வருவோன்றதை கூட ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இருந்திருக்காரு. அது அடுத்தது வந்து இவர் டெல்லியை வந்து சொல்கிறாரு. காலையில் பார்த்திங்கன்னா எல்லா வேலை செய்கிறவங்களாம் பரபரப்பாக, அதாவது வீட்டு வேலை செய்கிறவங்களாம் பரபரப்பாக வந்து அங்கே இங்கேயும் போய் அவங்க வேலையெல்லாம் முடிப்பாங்க. வேலையை முடிச்சிட்டோன்னே எல்லாரும் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பேமெண்ட்ஸ்லேயே உட்காந்துக்கிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் வந்து ஏதாவது கதை பேசுகிறது இல்லை கார்ட்ஸ் விளையாடுதுன்னு பண்ணியிருப்பாங்க. 9 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தெருவில் வந்து நிறையா பேர் எதையாவது விற்றுக்கிட்டே வந்துன்னே இருப்பாங்க. அது மாத்திரம் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா டான்ஸ் ஆடுற கரடியோட ஒருத்தர் நல்லா வித்தை காட்டுறவர் வருவார். அவரோட மூல சத்தம் கேட்டாலே குழந்தைங்கள்லாம் வெளியில் ஓடி வந்து அதை வேடிக்கை பார்க்க வருவாங்க. அப்புறம் ஒரு மத்தியான வேலையாக பார்த்திங்கன்னா ஒரு கண்ணு தெரியாதவர் வந்து ஒரு இசைக்கருவியோடு வந்து ஹிம்ஸு அப்புறம் வந்து சீக்ரெட் குவாலிஸ், அதாவது கடவுள் பாடல்கள்லாம் பாடுவார். அது கேட்குற பணக்காரங்களாம் அவங்க வேலைக்காரங்கிட்ட நிறைய சில்லறையை கொடுத்து அவர் கொடுக்க சொல்லுவாங்க. மத்தியான வேலைகளில் வந்து சாயங்காலத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 20-30 ஆடு மாடெல்லாம் அப்படியே தெருவில் வரும். யாருமே அவங்கள வந்து மேய்க்கலாம் வரமாட்டாங்க. ஆனால் அந்த மாடுங்களாம் அதுங்களே வந்து அங்கே இங்கே இருந்துட்டு அதுங்க பாட்டுக்கு அதுங்களே திரும்பி போயிடும். சாயங்கால வேலைகளில் பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா கட்டையை வச்சுட்டு அவங்கவுங்க சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ராத்திரி தூங்கும் போது சௌக்கிதார் வந்து குச்சியால் வந்து எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டு விசில் ஊதிக்கிட்டே போவார். டெல்லியில் இவங்க இருந்த இடத்துலலாம் திருடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனாலும் வந்து சௌக்கிதாஸ் இருக்குறாங்கன்னா அவங்களாம் வந்து நல்ல வசதியான வீடு ஆளுங்க அப்படின்ற அர்த்தம். மிஸ்ஸஸ் பூரிக்கு வந்து அவங்க வீட்டோட ப்ரெஸ்டீஜ் ரொம்ப முக்கியன்றதுனால எல்லார் எதிர்க்கையும் நாங்களும் நல்லா தான் இருக்கோம் அப்படின்றதுக்காகவே சௌக்கிதார் வச்சுருக்காங்க. மிஸ்டர் சிங்கை பற்றி சொல்லும் போது அவர் நம்மளுடைய உருவம் ஆடைகள்லாம் எப்படி இருக்கணுன்றதை பற்றி சில விஷயங்கள் அவருக்குன்னு இருக்குது. இவரை பார்த்த உடனே வந்து அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்கள் பிரிட்டிஷர் தானே, எனக்கு தெரியும் நீங்கள் பிரிட்டிஷர் அப்படின்னு சொன்னார். அது வந்து அவங்க அப்போ தான் வந்து டெல்லிக்கு வந்த நேரம். அதனால் நிறைய இந்தியன் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கெலாம் போக வேண்டியிருந்தது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் ரீஜனல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லலாம் அவங்களுக்கு நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது. அதனால் வந்து இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. இவரை பார்த்த உடனே நீங்கள் பிரிட்டிஷான்னு சொன்னது எப்படி தெரியும், எப்படி உங்களுக்கு தெரியும்னா, எனக்கு தெரியும், ஏன்னா உங்களை பார்க்கும் போதே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவர் வந்து ஸ்போர்ட்டிங்னு சொன்னதுனால இவர் விளையாட்டை பற்றி சொல்கிறாருன்னு போது இல்லை நீங்கள் வந்து மீசையை வச்சுருக்கல, மீசை வச்சுக்கணும், ஏன்னா மீசை வச்ச ஆம்பளைங்களை தான் பெண்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து அவர் பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்திங்கன்னா அவரோட டாக்ஸி ஸ்டாண்டு, அது பேரே வந்து இந்தியா இன்டர்நேஷ்னல் சென்டர்னு, ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் பேக் சைட் டாக்ஸிஸ் கிட்ட இருக்கிறதுனால அங்கே இருக்குது. இவர் வந்து அவங்களோட அப்பாவுடைய வளர்ப்பில் வளர்ந்ததுனால அவங்க அப்பா, அதுக்கப்புறம் இவருடைய 2 நல்ல குண்டான சகோதரர்கள் குர்முக் பல்வான், இவங்களாம் மாற்றி மாற்றி வண்டி ஓட்டுவாங்க. இவங்க இல்லாமல் இவங்க கசின்ஸும் வந்து ராத்திரி பகல்னு சொல்லிட்டு வண்டி ஓட்டுவாங்க. இதெல்லாம் வந்து இவ்வளோ பேர் இருந்தாலும் சரி, இவருக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தார். ஒரு வாரம் வந்து
ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பல்வேந்தர் தான் வந்து வில்லியமும் சரி ஒலிவியாவும் சரி எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் அழைச்சின்னு போகிறது, அங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வேண்டிய வேலைங்களை முடிகிற வரைக்கும் காத்திருந்துட்டு வரதெல்லாம் இவர் செய்வார். முதல்ல இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டது சாஸ்திரி பவன் தான். ஏன்னா வந்து அவங்க அங்கே போய் அந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களோட ஐடியை வாங்க வேண்டியிருக்கு. இவங்க எல்லாமே சப்மிட் பண்ணால் கூட அது வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ ஒரு வருஷத்துக்கிட்ட எடுத்துடுச்சுது. அதாவது இவர் வந்து எந்த நியூஸ் பேப்பரை வந்து அதோட பிரதிநிதியாக வந்திருந்தாரோ அந்த பத்திரிக்கையே பப்ளிஷ் ஆகிறது கூட நின்றுடுச்சு. ஆனால் இங்கே வேலை நடக்கிறது அவ்வளோ மெதுவாக இருந்தது. அதே சமயத்தில் அடுத்தது வந்து இவர் ரொம்ப கஷ்டமாக இருந்த இடம் வந்து டெலிஃபோன் கனெக்ஷன் வாங்குறது தான். சாஸ்திரி பவனுக்கு அடுத்தது அவர் வந்து மகாநகர் டெலிஃபோன் நிஜாமை பற்றி சொல்கிறாரு. அங்கே வந்து அவ்வளோ பேர் வந்து டெலிஃபோன் கனெக்ஷனுக்காக காத்திருந்தாலும் உள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்க ரொம்ப நிதானமாக தான் வந்து இந்த கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நிறைய லஞ்சமும் அங்கே இருந்தது. இவர் முதல்ல அங்கே வந்து ரூம் நம்பர் 311 போய் தான் மிஸ்டர் ராம்லாலை பார்த்தாரு. மிஸ்டர் ராம்லால் உட்கார்ந்துறதுக்கு மேலேயே வந்து காந்தியோட போஸ்டர் இருந்தது. அது கீழே வந்து என்ன எழுதியிருந்ததுன்னா, நம்ம பார்க்க வர கஸ்டமர்ஸ் தான் ரொம்ப முக்கியமான விசிட்டர்ஸு, அவங்க நம்மளை நம்பி இல்லை, நம்ம தான் அவங்கள நம்பி இருக்கோன்னு வாசகம் இருந்தாலும் மிஸ்டர் லால் அதுக்கு எதிர்மாறாக தான் இருந்தார். ஏன்னா எதை பற்றியும் கவலைப்படலை. அவ்வளோ பேர் காத்திருந்தாலும் அவர் வருவார், நியூஸ் பேப்பர் படிப்பார், எத்தனை பேர் இருந்தாலும் உட்காந்து மெதுவாக டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஒருத்தராக மெதுவாக பார்ப்பார். ஆனால் யாருக்குமே உடனே கனெக்ஷனே தரமாட்டார். வில்லியம் போனபோது ஒரு பஞ்சாபி லேடி வந்து அழுதுகிட்டே உட்காந்துருந்தாங்க. எனக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன் கிட்டேருந்து லெட்ரு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எனக்கு கனெக்ஷன் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அவங்களுக்கும் அதே நிலைமை தான். அதே சமயத்தில் இவர் எல்லா பேப்பர்லாம் படித்து முடிச்சுட்டு டீயெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் யார் முதல்ல வரீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒருத்தர், அவர் கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். அவர் வந்து தன்னை சுனில் குப்தான்னு அறிமுகப்படுத்திட்டார். அவர் வந்து அப்போது வந்து முனிசிபல் எலெக்ஷனில் அவரும் போட்டியிடுறாரு. அதனால் அவருக்கு வந்து டெலிஃபோன் வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காரு, நிறைய வாட்டி சிறைக்கெலாம் போயிருக்காரு, காந்தியோடலாம் இருந்திருக்காரு. ஆனால் எது சொன்னாலும் மிஸ்டர் லால் வந்து அதை பற்றிலாம் ரொம்பவே வந்து கவலையெல்லாம் படவே இல்லை. அவரையும் ஒரு சாதாரணமாக தான் ட்ரீட் பண்ணார். நீங்கள் விவிஐபியாக இருக்கணும்னா நீங்கள் மெம்பர் ஆஃப் லோக்சபா, அதாவது எம்பியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தார். ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, இப்போ தான் எலெக்ஷன்லேயே நிற்கிறேன் அப்படின்ற போது சொல்லும் போது நீங்கள் போய் அவரை பாருங்கள் இவரை பாருங்கன்னு யார்கிட்டே அமைச்சிக்கிட்டே இருந்தார். அந்த பெண்மணியும் அப்படி தான், நீங்கள் ரூம் நம்பர் 407 போய் மிஸ்டர் ஷர்மான்னு இருப்பார், அவர்கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளையும் வந்து அங்கே இங்கேன்னு திருத்திட்டு இருந்தார். இவரும் வந்து நான் வந்து பப்ளிசிட்டி கமிட்டியில் காங்கிரஸில் இருந்திருக்கேன், நான் அங்கே இருந்திருக்கேன், இந்த பதவியில் இருந்திருக்கேன், நான் ஒரு பத்திரிக்கையாளர் எல்லாம் சொல்லி கூட அவர் வந்து அவரையும் வந்து சாதாரணமாக தான் நடத்திட்டு இருந்தார். அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன நிறைய பேர் இருக்காங்கன்னு அப்படி பார்க்குறீங்களா, வெள்ளிக்கிழமை வாங்க, இதை விட மோசமாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும் அதுன்னு. ஆனால் வில்லியமுக்கு நல்லா தெரியும் அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் லால் வந்து யாருக்கும் இதையும் செய்ய போகிறதில்லன்னு. இவங்களும் வந்து ரொம்ப அலைச்சலுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு கனெக்ஷன் வரும், ஆனால் 2 மாதம் ஆகும், அதுக்கு மேலே கூட ஆகலான்னு சொல்லி தான் இவங்களை அனுப்பிச்சாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இவர் நினைக்கிறாரு இந்த மாதிரி இவ்வளோ பேர் கேட்டோம் இந்த கனெக்ஷன்ஸ்லாம் ஏன் இவ்வளோ நேரம் எடுக்குதுன்றது வில்லியமுக்கு புரியவே இல்லை. அதே சமயத்தில் டெல்லியை பற்றி சொல்கிறாரு. முகல் காலத்துலேருந்தே இருக்கக்கூடிய நிறைய கட்டிடங்கள் இப்போவும் அங்கே இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா புதுசாகவும் நிறைய கட்டிடங்கள் இருந்துகிட்டே இருக்குது. மக்களும் பார்த்திங்கன்னா இப்போ மிஸ்டர் குப்தா மாதிரி கதர் அணிஞ்சவங்களும் இருக்காங்க. அதே சமயத்தில் மாருதி காரும் அங்கே இருக்குது. அதாவது பணக்காரங்க, ஏழைங்க, அந்த காலத்தில் இருந்தது அப்படியே மெயின்டைன் பண்ணுறவங்க, அப்படியே இருக்கிறவங்களும் இருக்காங்க. புதுசாக மாடர்னாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் பணம் மட்டும் எல்லார்ட்டையும் நிறைய இருக்கிறது தெரியுது. ஏன்னா ஒரு காலத்தில் வந்து வெயில் காலத்தில் எல்லோரும் சிம்லாக்கு போனாங்கன்னா இப்போ எல்லாம் லண்டன் இல்லை நியூயார்க்குன்னு போயிட்டுருக்காங்க. அங்கே இருக்கிற பில்டிங்ஸும் நிறையா வந்து இடித்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. டெல்லி வந்து புதுசாகவே தெரிஞ்சுட்டு இருந்தாலும் அங்கே பழைய காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த வீடுங்களும் இன்னும் அப்படியே தான் இருக்குது. இவரும் சொல்கிறாரு, நான் வந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கிற சில இடங்கள்லாம் போய் பார்ப்பேன், எல்லாமே வந்து கொஞ்சம் பழைசானது, உடஞ்சி போன மாதிரி இருந்தாலும் அதெல்லாம் இன்னும் கூட தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல புது பில்டிங்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி பழைய கட்டிடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டே வந்தாலும் இன்னமும் அங்கே இருக்குது. இப்போ வந்து அந்த 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ராஜா மன்சிங்கு, ஜன்மந்தர் அதெல்லாம் கூட அங்கே இருக்கும்போது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா புது பில்டிங்கும் அங்கே வந்துகிட்டே தான் இருக்குது. மெரிடியன் ஹோட்டல் மாதிரிலாம் அங்கே இருக்குது. அதே சமயத்தில்
நிறைய இடத்துல வந்து இன்னும் பிளானிங் நல்லா பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் சில இடம்லாம் இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்ட போகிறோன்ற அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்துட்டுருக்கு. நிறைய மற்ற மாற்றங்களும் இருக்குது. நிறைய வெஸ்டர்ன் ஐடியாஸ்லாம் வந்து டெல்லியில் வந்திருக்கு. அவங்களுடைய அந்த காலத்து எண்ணங்கள்லாம் போயின்ட்டுருக்கு. பப்ளிக் பூங்காலாம் பார்த்திங்கன்னா கப்பிள்ஸாலாம் நிறைய பேர் உட்கார்ந்துட்டுருக்காங்க. டெல்லியில் காண்டம்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் வந்து வெர்ஜின்ஸை பற்றி நிறையா பேசுவாங்க. அதே மாதிரி அரேஞ்ச்டு மேரேஜ்லாம் இருக்கும், கூட்டு குடும்பம்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து லவர்ஸ் நிறையா பேர் ஆயிருக்காங்க. நிறையா விஷயங்கள் வந்து டெல்லியை விட்டு போய்கிட்டும் இருக்குது. இப்போ வந்து சாரீ கட்டுறதெல்லாம் கூட மறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. ஆனாலும் வந்து பொல்யூஷன் மட்டும் அதிகமாக இருக்குது. சுகாதாரமே இல்லை. ஜமுனா நதியில் மட்டும் 350 மில்லியன் கேலன் சாக்கடை தண்ணி வந்து தினமும் கலக்குது. அதே சமயத்தில் மிடில் கிளாஸ் பீப்புளெலாம் நல்லா வசதியாகினே வர்றாங்க. ஆனால் ஏழைகள் எக்கச்சக்கமாக இருக்காங்க. ஏன்னா டெல்லியில் வாரம் வாரம் பார்த்திங்கன்னா 6000 ஏழைகள் வந்து டெல்லிக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஏதாவது வேலை கிடைக்காதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு. டிராஃபிக்கில் போனீங்கன்னா அவ்வளோ பிச்சைக்காரங்க இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் பார்க்கும்போது ஏழ்மை வந்து எந்த அளவுக்கு டெல்லியில் இருக்குதுன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த தெருவில் இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 4 மடங்குக்கு மேலேயே 1984க்கு அப்புறம் ஆயிருக்காங்க. அவ்வளோ ஏழைகள் வந்து இங்கே இருக்காங்க. அவங்க நார்த்திலலாம் பார்த்திங்கன்னா தெருவிலேயே உட்காந்துன்னு சமைச்சிட்டு தெருவிலேயே வாழ்கிறதும் இருக்குது. அதே மாதிரி மனநிலையும் ரொம்ப மாறி இருக்குது. மக்கள் வந்து ரொம்ப கடினமாகிட்டே வராங்க. அதாவது டெல்லி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 880 மில்லியன் மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுற வேண்டிய இடம். ஆனால் அதுவே இப்படி தான் இருக்குது. மிடில் கிளாஸ் மக்களுக்கெலாம் வந்து சகிப்புத்தன்மையே இல்லை. அவங்க எல்லாமே வந்து ரொம்ப மாறிக்கிட்டே வராங்க. ஒரு வகையாக வந்து ஃபேசிசம் வந்து ஒரு ஃபேஷனாக இருக்குது. படித்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்லீம்ஸ் எல்லாம் இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து ரொம்ப ஆதரவு கொடுத்து இங்கே வச்சுட்டாங்க. அதனால் அவங்க வந்து இங்கே வந்து அப்படியே வந்து ரொம்ப அட்டுழியம் பண்ணுறாங்க. முயல் குட்டி மாதிரி குழந்தைய பெற்றுக்கிட்டே இருக்காங்க. அவங்களெல்லாம் தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படின்னு ஒரு சைடில் வந்து சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் என்னவோ தெரியல, யாருமே சீக்ஸை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதே இல்லை. அதாவது வந்து முஸ்லீம்ஸ் வேணான்றாங்க, ஆனால் சீக்ஸை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் 1 அவர் முடிச்சிருக்காரு. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.